பற்களுக்கு இடையில இடைவெளி இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து 3 விதத்தில் ட்ரீட் பண்ண முடியும். எனக்கு வந்து பற்களுக்கு இடையில மைல்டு கேப்ஸ் தான் இருக்கு, அதுக்கு வந்து நான் பல்ல கரைக்காம என்னால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக முடியுங்க. காம்போசிட் வெனீர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த காம்போசிட் வெனீர் என்னன்னா பல்ல கரைக்காம பற்களுக்கு மேலேயே அந்த ஃபில்லிங் ஆட் பண்ணி பல்லு கலர்லேயே இருக்கும், அது மாதிரி பண்ணலாம். பட் இதோட லாங்குவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து இருக்கு. ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது, 1 or 2 இயர்ஸ் வரைக்கும் கூட வரலாம். அதுக்கப்புறம் அந்த வெனீஸில் வந்து தெர் இஸ் அ சான்ஸ் ஆஃப் டிஸ்கலரேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டாவது டைப் அப்படின்றது நார்மல் வெனீஸ். நார்மல் வெனீஸ் வந்து கொஞ்சம் மைல்டாக பற்களை தேவை இருந்தால் கரைக்க வேண்டியது இருக்கும். ஏன் அப்படின்னா டைல்ஸ் மாதிரி பற்களில் ஓட்டுவோம், அந்த மாதிரி ஓட்டும் போது நம்மளுக்கு மைல்டாக தேவைப்பட்டுச்சுன்னா கரைக்க வேண்டியது இருக்கும். அன்லஸ் இப்போ உங்கள் பல்லே உள்ளே இருக்குது அப்படின்னா நம்ம கரைக்கணுன்ற அவசியம் இல்லை, அதுக்கு மேலேயே வந்து நம்ம வெனீஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம். மூணாவது வந்து நம்ம பிரேசஸ்ன்னு சொல்லுவோம். நார்மலாக மெட்டல் பிரேசஸ் இல்லை அலைனஸ், அந்த மாதிரி நம்ம வந்து பற்களை சரி பண்ண முடியும்.